Nokia 6 2018. ஸோ இப்போ HMD Global ரவுண்ட் 2க்கு வந்திருக்காங்க. ஒரு 2018 எடிஷன் Nokia 6ஓட. அவங்க போன வருஷம் அவங்களோட ஃபோன்ஸில் ரொம்ப பாப்புலராக இருந்தது இந்த ஃபோன் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண ஒன்று புது Nokia 6 இருக்குது. இதை ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுப்போம். பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை பிச்சுட்டு இப்போதைக்கு சைடில் வைப்போம். வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிம் ஜெக்டர் டூல், ரெகுலராக வர புக்லெட்ஸ், ஒரு சார்ஜர், அப்புறம் USB Type-C கேபிள். ஸோ இப்போ திருப்பி Nokia 6 2018க்கு வருவோம். HMD Global திருப்பியும் ஒரு மெட்டல் பில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் 6000 சீரீஸ் அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில நல்ல ரிஃபைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. சைடில் உள்ள அந்த சாம்ஃபர்ட் எட்ஜஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சென்ட்டோடு வருது. டிஃப்ரெண்ட் கலர் பார்க்க நல்லா இருக்குது. இதே கலர், இதே ஆக்சென்ட்ஸ் பின்னாடி இருக்கிற கேமராக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கும் கூட இருக்குது. வெயிட் போன Nokia 6 இருந்து அதே வெயிட் தான், பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஆனால் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வெறும் 8.2 mm திக்னஸில் வருது. ஃபோன் கையில் யூஸ் பண்ணல கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு ப்ராபப்ளி ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா 16:9 டிஸ்பிளே தான் Nokia 6ல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் அது ஒரு 5.5 inch Full HD IPS LCD டிஸ்பிளே தான். இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஃபோன்ஸும் 18:9 பேனல்ஸோடு வருது. ஆனால் இந்த ஃபோன் இன்னமும் 16:9 தான் இருக்குது. அது போக போன ஜென்ரேஷன் Nokia 6ல் வந்த கெப்பாசிட்டிவ் கீஸையும் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது 2.5D கொரில்லா கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் LED, சென்சர்ஸ், இயர்பீஸ், ஒரு 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் Nokia பிராண்டிங்கும் இருக்குது. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் டாப்பில், வால்யூமும் பவர் பட்டன்ஸும் ரைட்டில், கீழே ஸ்பீக்கர், ப்ரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் USB Type-C போர்ட். ஸோ இந்த தடவை USB Type-Cக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ட்ரே. ஸோ 2 சிம்ஸ் இல்லை, ஒரு சிம், ஒரு மைக்ரோ SDயும் யூஸ் பண்ணலாம். பின்னாடி ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், 16 MP கேமரா, டியூவல் டோன் டியூவல் LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அப்புறம் Nokia பிராண்டிங். இந்த மேட் பிளாக் ஃபினிஷ் பார்க்க போன ஜென்ரேஷன் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ போன ஜென்ரேஷனில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னமும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லணுன்னா, HMD Global ஆன்ஸ்க்ரீன் கீஸ் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுது. 18:9 பேனல் யூஸ் பண்ணாதது ஓகே ஃபைன், கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்னு சொல்லலாம். பட் அதுவும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக அது கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த தடவை ஆன்ஸ்க்ரீன் கீஸ் யூஸ் பண்ணி இன்னமும் அந்த டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ண முடிஞ்ச டிஸ்பிளே சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா எல்லா பிராண்ட்ஸுமே டிஸ்பிளே சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 18:9 பேனல் யூஸ் பண்ணி போன வருஷம் 5.5 inch டிஸ்பிளேயோட வந்த ஃபோன் இந்த வருஷம் 6 inch டிஸ்பிளேயோட வந்துட்டுருக்கு. இங்கே அந்த யூஸபிள் ஸ்க்ரீனை இன்னும் கம்மி பண்ணது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் இது மட்டும் ஒரு விஷயம்னா நான் பெருசாக பேசியிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஃபீச்சரையும் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் அந்த இயர்பீஸ் Nokia 6ல் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்ட் குவாலிட்டியில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆக்சன்ஸ், பேக்கில் உள்ள அந்த கேமராக்கு யூஸ் பண்ணியிருக்க ஆக்சன்ஸ், அதெல்லாம் இருந்தாலும் HMD Global இங்கே ஒரு சில மேஜர் நெகட்டிவ்ஸும் கொடுத்துருக்காங்க. எனிவே, நம்ம உள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். இங்கே தான் HMD Global மேஜர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இந்த 2018 எடிஷன் Nokia 6 இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான Snapdragon 630 சிப்போடு வருது. ஸோ இந்த வருஷம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட இது இன்னமுமே காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 630 ரொம்பவே ஒரு நல்ல சிப். இது வரைக்கும் நம்ம மேஜராக எந்த ஃபோன்ஸ்லையும் பார்க்கல ஒரு புது சிப். ஸோ இது ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். அது போக 4 GB RAM எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. 2 வேரியன்ட்ஸ் இருக்குது, 32 அப்புறம் 64 GB ஸ்டோரேஜ். பேட்டரி கெப்பாசிட்டி போன Nokia 6லேருந்து மாறல, இன்னும் 3000 mAh தான். இங்கே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, 2018 Nokia 6 Android 7.1 நுகட்டோடு வந்துச்சு. பட் அது ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே HMD Global அதுக்கு ஓரியோ அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே ஓரியோ அப்டேட் ரெடியாக இருந்துச்சு. பேசிக்காக இது ஆண்ட்ராய்டு ஓரியோவோடு வருதுன்னே கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆண்ட்ராய்டு ஓரியோவை பற்றி பெருசாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆண்ட்ராய்டுன்னு வரையில் HMD Global அவங்க Nokia ஃபோன்ஸ்க்கு வெறும் ஸ்டாக் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ ஓரியோவோட டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மேஜர் சேஞ்ச் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க, அது கேமரா ஆப்பில். ஸோ இங்கே ஒரு மேனுவல் மோட் இருக்குது. இது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் மேனுவல் மோட் கிடையாது. ஆனால் சாம்சங்கில் நம்ம பார்க்குற மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லாமையும் இல்லை. ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. இதில் 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது, அப்புறம் போத்தி சப்போர்ட்டும் இருக்குது.
ஸோ போத் இஸ்னா ஃப்ரண்ட் பேக் கேமரா ரெண்டுத்தையும் வச்சு ஒரே நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி. ஸோ என்ன கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, பின்னாடி ஒரு 16 மெகா பிக்சல் சென்சர், 1 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ், f2.0 அபேர்ச்சர், இது போக ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் f2.0 கேமரா, 1.2 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ஆன் பேப்பர் பழைய நோக்கியா 6லேயும் இதே ஸ்பெக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாம்பிள் இமேஜஸ் அதோட பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹார்ட்வேர் ஏதாவது அப்கிரேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா லைட் சாஃப்ட்வேர் ட்வீக் தான் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ HMD குளோபல் நோக்கியா 8லேருந்து போத்தீஸ் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வரல, ஓசோ ஆடியோக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பார்ட் புது நோக்கியா 6 ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சவுண்ட் எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ப்ரைஸிங் பற்றி பேசலாம். நோக்கியா 6 2018 1499 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சைனாவில். இது போன வருஷம் அந்த பேஸ் ப்ரைஸோட 200 யுவான் கம்மி. ஸோ நம்ம இந்தியன் ரேட்ஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா 14,990 அந்த ப்ரைஸிங் வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் தென் அகேன் போன வருஷமும் வந்து நோக்கியா 6 இந்தியாவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வரையில் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்துச்சு. சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டே ஒரு ப்ரைஸ் கட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லோவர் ப்ரைஸிங் உள்ள ஸ்பெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணையில் ஃபைன், ஓரளவுக்கு இது நல்லா காம்படிட்டிவான ஆஃபரிங்காக இருக்கும் நோக்கியாலேருந்துன்னு எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு 64 GB வேரியண்ட் இருக்குன்னு சொன்னால அதோட ப்ரைஸிங் 1699 யுவான். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 16,500 இல்லை 17,000 ருபீஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன தான் இது ஓரளவுக்கு காம்படிட்டிவான ஆஃபரிங்காக இருந்துச்சுனாலும் இப்போ நம்ம பார்க்குறோன்னா எல்லா மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுமே நல்லா பவர்ஃபுல்லாக வருது, 18:9 பேனல் டிஸ்பிளேஸோடு வருது. ஸோ இந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல இந்த நோக்கியா 6 யாராவது வாங்குவாங்களா? நல்ல மார்க்கெட் இருக்கா? இது எப்படி இது நம்ம வாங்குறதுக்கு யோசிக்கலாமா? வெல், இது எல்லாத்துக்கும் உள்ள பதில் ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ முதல்ல இப்போ இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த 2 வாரத்துக்குள்ளே ஃபுல் ரிவ்யூவோடு வருவோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கல நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக அப்டேட்ஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது நோக்கியா ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இல்லை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.